வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மூலமாக பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் யூனிட் 8ல் தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு வரோம். ஏற்கனவே முதல் வீடியோ இந்த லெசனில் எம்சிக்யூ பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 கண்டென்ட் ஃபைனைட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2 நாளாக அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அந்த கடந்த 2 வீடியோவுடைய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாசிபிளாக இருக்கக்கூடிய எம்சிக்யூ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்க, சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். நம்ம சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துருந்தோம். சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அதே போல் ஆவரேஜ் ஆப்ரேட்டர், ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், இன்வர்ஸ் ஆப்ரேட்டர், ஃபார்வேர்ட் ஆப்ரேட்டர், பேக்வேர்ட் ஆப்ரேட்டர். இதில் தான் இந்த 12 கொஸ்டினை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுங்க அப்படின்னு சொன்னோம். ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இடையில ஒரு பாயிண்ட் ஒய் எக்ஸ் அப்படிங்கிறது சென்டர் பாயிண்டாக எடுத்தோம்னா அதனுடைய ரைட் சைடில் சம் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒய் எக்ஸ் பிளஸ் ஹச் பை 2 ரைட் சைடு போனால் ப்ளஸ் ஆகும். லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா ஒய் சஃபிக்ஸில் எக்ஸ் ஹச் மைனஸ் 2. ஸோ ஹச் மைனஸ் 2 டிஸ்டன்ஸில் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். பொதுவாக ஆப்ரேட்டரில் சென்ட்ரல் டிஃபரன்ஸு, ஆவரேஜ் டிஃபரன்ஸு, இதுக்கு எல்லாமே இந்த டயக்ராம் கொண்டு வந்துடலாம். அப்போ சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருங்கிறது டெல்டா சிம்பிளில் வரும். அதனால தான் டெல் ஒய் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பெருசுலேருந்து சின்னதாக செப்பரேட் பண்ணால் சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் கிடைச்சிரும். பாருங்க, ஒய் எக்ஸ் பிளஸ் ஹச் பை 2லேருந்து ஒய் எக்ஸ் மைனஸ் ஹச் பை 2 செப்பரேட் பண்ணணும். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தேடுங்க. பி ஆப்ஷனில் இருக்கு. பெரிய வேல்யூ சின்ன வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆவரேஜிங் ஆப்ரேட்டர். ஆவரேஜ் ஆப்ரேட்டருக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்னு கொடுத்தோம். ஆவரேஜ் ஆப்ரேட்டருக்கான சிம்பிள் மியூ. இதே 2 வேல்யூவை கூட்டி 2ஆல் வகுத்துடணும். ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். சென்டர் பாயிண்டோட ரைட்டு, சென்டர் பாயிண்டோட லெஃப்ட் 2 ஆட் பண்ணுங்க, பை 2 பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்க இருக்கு? இது பாருங்க, சப்ராக்ட்ல இருக்கு. இது அடிஷனல் தான் இருக்கு, ஆனால் பை 2 பண்ணல. இங்க இருக்கு பாருங்க, ஃபங்க்ஷன்ல வச்சிருக்காங்க. ஒய்லையும் இருக்கலாம், எஃப் ஆஃப்னு சொல்லி ஃபங்க்ஷன்லையும் இருக்கலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க, 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் ஒன்ஸ் மோர் மறுபடியும் பிலே வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் மீளவும் பில் தான் இருக்கு. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இன்வர்ஸ் ஆப்ரேட்டர். ஷிஃப்டிங் ஆப்ரேட்டரை இ அப்படிங்கிற சிம்பிள்லையும், இன்வர்ஸ் ஆப்ரேட்டரை இ இன்வர்ஸ் அப்படிங்கிற சிம்பிள்லையும் குறிச்சிருக்கும். அப்போ இது எது இன்வர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கும் ஒரு டயக்ராம்லேயே சொல்லிடணும். இங்கே போடலாம் பாருங்க, டயக்ராமை ஒரு கோடு போட்டுடலாம். இதில் ஒய் நாட்டுங்கிற பாயிண்ட்டு, இங்கே ஒய்1, இங்கே ஒய்2, எக்ஸட்ரா ஒய்என். இதெல்லாம் எப்படி கிடைச்சிது? எக்ஸ் நாட்டை சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் நாட்டு, x1 சப்ஸ்டிட் பண்ண y1. இப்போ e ஆஃப் ஷிஃப்டிங் ஆஃப் y0 அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? இதோட பவரில் என்ன இருக்குன்னு பார்த்துக்காங்க, 1. அப்போ y0 ஒரு முறை ஷிஃப்ட் ஆகுது, ஷிஃப்ட் ஆகி y1க்கு போயிடுது. சப்போஸ் e பவரில் 2 போட்டு y1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா y1 அப்படிங்கிறது 2 முறை ஷிஃப்ட் ஆகுது. முதல் ஷிஃப்ட்டுக்கு y2 போகும் y1, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு y3க்கு வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் y3. இது ஷிஃப்டிங்க. இதை தான் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் பாருங்க, y0லேருந்து y1க்கு போகுது. y0 எப்படி கிடைச்சிது? x0 போடும்போது கிடைச்சிது, அல்லது எக்ஸை போடும்போது கிடைச்சிது. எக்ஸை போடும்போது கிடைச்சிது. இந்த y1 எப்போ கிடைச்சிதுன்னா x1 சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைச்சிது. எக்ஸுக்கும் x1க்கு இடையில h டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த x1 பிளஸ் h இப்படி சொல்லலாம் பாருங்க. இந்த x கூட இந்த எக்ஸோட h ஆட் ஆச்சுன்னா x1 கிடைச்சிருது. ஸோ எக்ஸுக்கும் இங்க இருக்கிற x1 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹச்சுங்க. அப்போ எக்ஸ் கூட ஹச் ஆட் ஆகிறதுனால தான் நமக்கு x1 கிடைச்சிது, அதனால y1 கிடைச்சிது. நல்லா கிளியரா புரிஞ்சுக்காங்க அதை. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ இ y0க்கான ஷிஃப்டிங்கை ஃபங்க்ஷன்லேயே சொன்னீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஹெச்னு வருது, எக்ஸ் பிளஸ் ஹெச்னு வருது. இது இன்வர்ஸ்ல சொன்னீங்கன்னா அந்த இடத்துல மைனஸ் ஹெச்னு போட்டுக்கணும். ஸோ பாருங்க, அப்போ இந்த கொஸ்டின் தான் இ ஆஃப் எக்ஸுங்கிறது ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்சுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இ ஆஃப் எக்ஸ் ஷிஃப்டிங் டு, பாருங்க, இ ஆஃப் எக்ஸ் ஷிஃப்டிங் டு இ ஆஃப்
எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படின்னா எக்ஸ் ஒன்னுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதே இன்வர்ஸ்ல காட்டணும், அங்க அப்படிதான் இன்வர்ஸ் தான் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்வர்ஸ் வேணும் அப்படின்னா அதே ஷிஃப்டிங் தாங்க, மைனஸ்ல காட்டணும். அதே ஷிஃப்டிங் தான் எக்ஸ் பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச்னு வரணும். அப்போ எப்படி வரணும்? சாரி, இதான் இ போடக்கூடாது. எக்ஸ் பிளஸ் ஹெச்சுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இ இன்வர்ஸ் அப்படின்னா அதே எக்ஸ் தாங்க, மைனஸ் ஹெச்சுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாதிரி ஒய்ங்கிறது ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க. இன்வர்ஸ் இங்கே இருக்குது, ஆனால் இது ப்ளஸ் ஹெச் இருக்குது. இன்வர்ஸ் இங்கே இருக்குது, ஆனால் அதுக்கு ப்ளஸில் இருக்குது. இங்கே இன்வர்ஸ் இல்லை, அதனால் இது ஆன்சர் வராது. இங்கே இன்வர்ஸில் இருக்குது, மைனஸ் ஹெச்சில் இருக்குது. அப்போ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். ஆன்சர் சி இஸ் கரெக்ட். புரிஞ்சுக்காங்க. ஷிஃப்டிங் வந்ததுன்னா ப்ளஸ்ஸுங்க, இன்வர்ஸில் வந்தால் மைனஸுங்க. இந்த இடத்துல மைனஸில் இருக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இது 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. தொடர்ந்து 4 டிஸ்கஸ் பண்ணலாம். Which one is not true for translation operator? Which one is not true for translation operator? Translation operator அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டருக்கு தான் அந்த பேர். டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேட்டர்னு கொடுத்தாலும் சரி, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் அப்படி கொடுத்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு மீனிங் தான். அப்போ டிரான்ஸ்லேஷன் ஆர் அனதர் நேம் தான் ஷிஃப்டிங். டிரான்ஸ்லேஷன் ஆர் ஷிஃப்டிங், டிரான்ஸ்லேஷன் ஆர் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர். அப்போ ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் டிரான்ஸ்லேஷன் இது கொடுத்தா பிளஸ் ஹெச்சில் வரணும். அந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பிடிப்போமா? பாருங்க, இங்கே ஷிஃப்டிங் அடிச்சிருக்காங்க எக்ஸுக்கு, ஹெச் டிஸ்டன்ஸ் போயிருக்கு. அப்போ இது கரெக்டு, இது கரெக்டாக தான் இருக்குது. அவங்க எது நாட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, தப்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஹெச் வந்திருக்குங்க. இங்கே பாருங்க பவரில் இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்காங்க, டிகிரி 1, ஒரு ஷிஃப்டிங் நடந்திருக்கு. ஹெச்சுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1. இங்கே 6 ஷிஃப்டிங் நடந்திருக்கு. அப்போ ஹெச்சுக்கு முன்னாடி 6 வந்திருக்கணும். இதுவும் ட்ரூனுங்க, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வருவோம், 3 ஷிஃப்டிங் நடந்திருக்கு. ஹெச்சுக்கு முன்னாடி 3 போட்டாங்க, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் 3மே சரியாக தான் இருக்குது. எது நாட் ட்ரூ? எதுவுமே நாட் ட்ரூனே இல்லை. நன் ஆஃப் திஸ் த ஆன்சர். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நன் ஆஃப் திஸ் அப்படின்னு வந்துருக்கு. புரியுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேங்க. அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 5. இங்கே ஷிஃப்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லைனில் ஆஃப் ஷிஃப்டிங் நடந்திருக்கு. சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து 1/2 அளவுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இ பவர் 1/2, இ பவர் 1/2 நடுவில் ப்ளஸ் போட்டாங்க, இ பவர் -1/2 பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. இ பவர் 1/2, இ பவர் -1/2 ரெண்டும் ஆட் பண்ணி /2 பண்ணியிருக்காங்க. /2 பண்ணாவே இதோ இங்கே ஒரு வந்து பாருங்க, ஆவரேஜிங் ஆப்ரேட்டர். ஆவரேஜிங் ஆப்ரேட்டரை ஃபங்க்ஷன்லையும் எழுதலாம், ஒய்லையும் எழுதலாம், ஷிஃப்டிங் ரிலேஷன்லையும் எழுதலாம். அப்போ இதனுடைய ஷிஃப்டிங் ரிலேஷன் இருக்கு பாருங்க, /2 பண்ணிட்டாங்க. இப்போ ஆவரேஜிங் ஆப்ரேட்டர். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். அப்போ ஆவரேஜிங் ஆப்ரேட்டரை ஃபங்க்ஷனில் எழுதலாம், ஒய்யில் எழுதலாம், ஷிஃப்டிங்கில் எழுதலாம். இந்த 3 கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதாங்க இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர். நிதானமாக படிங்க. நம்ம எடுத்தது 3 ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஆப்ரேட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டில் அந்த கான்செப்டை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் வரலாம். இப்போ 5 ஆப்ரேட்டருக்கு உண்டான விஷயங்களை இங்கே கொஸ்டினாக செட் பண்ணிட்டு, இப்போ அதுக்குள்ள 5 ஆப்ரேட்டருக்குள்ள என்ன ஆப்ரேட்டர் பாருங்க. டெல்டா போட்டிங்கன்னா ஃபார்வேர்டு ஆப்ரேட்டர், டெல் யூஸ் பண்ணீங்கன்னா பேக்வேர்டு ஆப்ரேட்டர், ஸ்மால் டெல் யூஸ் பண்ணால் சென்ட்ரல் ஆப்ரேட்டர், இ யூஸ் பண்ணால் ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், இ இன்வர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்வர்ஸ் ஆப்ரேட்டர், டி சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், நியூ சிம்பிள் யூஸ் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ஆப்ரேட்டர். அது சார்ந்த விஷயங்களை இந்த பக்கம் இருக்கு. இந்த சைடு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். என்ன ரிலேஷன்? ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷன் பிட்வீன் த ஆப்ரேட்டர்ஸ். சார் இது கொஞ்சம் ப்ரூஃப் போட்டிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக போகும். நிறைய இந்த கான்செப்ட்லாம் தூக்கி அங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த ரிசல்ட் எல்லாம் எடுத்து வச்சு மெமரி பண்ணிடுங்க. அடுத்து ஏதாவது நீங்கள் புக்கில் பாருங்கள், எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் எக்ஸசைஸில் செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ரிசல்ட்டாக வச்சு திரும்ப பார்த்து இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கனாலும் ப்ரூவ் பண்ணி பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ப்ரூஃப் வரல அப்படின்னு சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம் அடுத்த வீடியோவில்.
இப்போ ரிலேஷன் பிட்வீன் ஃபார்வேர்ட் டு பேக்வேர்ட், ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நம்ம கிளாஸ்ல இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் நடத்தும்போது ரிலேஷன் பிட்வீன் டெல் அண்ட் டெல்டா ரெண்டுத்துக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கிளாஸில் ப்ரூஃப் பார்த்துருக்குறோம். பட் இங்கே முடியாது. ரிலேஷன் பிட்வீன் டெல் அண்ட் டெல், ஏன்னா இது ஜஸ்ட்டு அங்கேயே கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். என்னதான் ப்ரூஃப் ஒரு 2-3 ரிசல்ட் நம்ம போட்டு எடுத்திருந்தாலும் கூட லென்த்தி ப்ராசஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை உள்ள அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ரிலேஷன் பிட்வீன் டெல்லுக்கும் டெல்டாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாருங்க, இதுதான் ஆன்சர் சிங்க. இந்த ப்ரூஃபாகவே நம்ம கொடுத்துருக்குறோம். டெல்லுக்கும் டெல்டாவுக்கும் ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். பாருங்க, இது டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. பாலி டிஆர்பியில் அந்த கேள்வியே வந்திருக்கு. 1 plus delta into 1 minus delta equal to 1ங்கிறது ஆன்சர். செக் பண்ணி பார்த்து வச்சுக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க, அது ஒன்றும் இல்லை. இதோ இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஷிஃப்டிங்க்கும் டெல்லுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டால் இதை டிக் பண்ணணும். ஷிஃப்டிங்க்கும் ஃபார்வேர்டு ஆப்ரேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டால் ஏ ஆன்சரை டிக் பண்ணணும். ஷிஃப்டிங்க்கும் பேக்வேர்டு ஆப்ரேட்டருக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டால் இதை டிக் பண்ணணும். அப்போ இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது டெல்லுக்கும் டெல்டாவுக்கும் தான் கேட்டிருக்காங்க. டெல்லுக்கும் டெல்டாவுக்கும் ஈக்கு கேட்டால் இதை டிக் பண்ணிட்டுக்கலாம். இந்த டெல்லுக்கும் இந்த ஈக்கு கேட்டால் இதை டிக் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இதுலேயும் ஈ தான் இருக்குது, இதுலேயும் ஈ தான் இருக்குது. அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவல். இதையும் ஈக்குவல் பண்ணிங்களா என்ன ஆகும்? டெல்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் டெல்டா இன்வர்ஸ். அப்போ இன்வர்ஸ்ங்கிறத 1/, எழுதுறீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிடும். அவ்வளோதாங்க அது ப்ரூஃப். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும், இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணும். தான் இது ரெண்டை ப்ரூஃப் பண்ணி தேர்டை எடுக்கணும். அது சிரமங்கிறதுனால மெமரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது 7வது கொஸ்டினுக்கு வருவோம். அப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் சி. எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த ஈலிருந்தும் இந்த ஈயும் ஈக்குவல் பண்ணால் இந்த சி கிடைச்சிருக்குங்க. அடுத்ததுங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இப்போ இ அப்படிங்கிறது டெல் பிளஸ் 1 மேலே இருக்கா? இந்த தானே ஷிஃப்டிங்க்கும் ஃபார்வேர்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து கரெக்ட். இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கு. சரி, அதே பாருங்க, இது ஷிஃப்டிங்க்கும் பேக்வேர்டுக்கும் மேலே தான் சொன்னோம், இதுவும் சரியாக தான் இருக்கு. இதை கவனிச்சு பாருங்க, ஷிஃப்டிங்கில் ஆஃப் மைனஸ் ஷிஃப்டிங்கில் மைனஸ் ஆஃப். அப்போ எப்பவுமே சென்ட்ரல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் மைனஸில் தான் பார்க்கணும், பெருசுல சின்னதாக கழிக்கணும். இங்கே சொன்னோம் பாருங்க, ஃபங்க்ஷன்லையும் பார்க்கலாம், ஒய்லையும் பார்க்கலாம், ஈலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். இங்கே ஒரு கொஸ்டின் போட்டு காட்டணும். ஈல இது ஆவரேஜுங்க, நடுவில் மைனஸ் போட்டு பை 2 கட் பண்ணால் ஷிஃப்டிங் சென்ட்ரலுக்கு வந்துடும். அப்போ இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ எது இன்கரெக்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதுங்க, del square by e into mu x equal to del square by ux, சாரி mu x ன்னு போட்டேன், ux by del square e. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நிரூபணம் பண்ணலை யாரும். இது ரெண்டும் ஆல்வேஸ் நாட் ஈக்குவல்னு வரணும். நடுவில் டெல்டா ஸ்கொயரை தனியாக பிரித்து எடுத்துட்டாங்க, யூஎக்ஸ் கூட ஈயை டெல் ஸ்கொயர் கூட மாற்றி பிரித்து எடுத்திருக்காங்க. இப்படி போட்டால் ரெண்டும் ட்ரூ கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி இஸ் இன்கரெக்ட். 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் டி அப்படின்னு போடணும். கொஸ்டின் நம்பர் 7க்கு டி இஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன். 8th கொஸ்டின் படிச்சு பார்ப்போம். மியூ டெல் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, மியூ டெல் அப்படின்னா சென்ட்ரல் ஆப்ரேட்டரையும் ஆவரேஜ் ஆப்ரேட்டரையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? சென்ட்ரல் ஆப்ரேட்டரையும் ஆவரேஜ் ஆப்ரேட்டரையும் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்கள் ப்ரூஃப் எடுத்து போட்டிங்கன்னா, வெரிஃபிகேஷனில் போட்டிங்கன்னா லேட் ஆகுதுன்னு சொன்னேன். மெமரைஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துக்குமான ஆவரேஜாக இருக்கும். ஃபார்வேர்டுக்கும் பேக்வேர்டுக்கும் ஆட் பண்ணி பை 2 பண்ணிங்கன்னா ஆவரேஜ் எடுத்திங்கன்னா மியூ டெல்லுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9க்கு வரும். அடுத்தது இங்கே இன்கரெக்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? ஃபார்வேர்டும் பேக்வேர்டும் பெருக்கியிருக்காங்க, பெருக்கும்போது டெல் ஸ்கொயருக்கு ஈக்குவல், கரெக்டு. டெல்டா பை டெல் ஹோல் ஸ்கொயர் பண்ணி ஷிஃப்டிங் பண்ணால் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த இடத்துல ஈக்குவல் டு என்னங்கிறதே கொடுக்கல, ரைட்டுங்களா? பார்ப்போம், இது சொல்கிறேன் என்ன வருதுங்கிறது. அப்புறம் தான் அது எது ட்ரூ ஃபால்ஸ்ன்னு பார்க்க முடியும். டெல்டா பவர் எண்ணுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. டெல்டா பவர் என்ன, அந்த சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரில் பவர் என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கு பவர் என் ரைஸ் ஆயிருக்கு. அப்புறமா ஷிஃப்டிங் கூட n/2 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆன்சர் பார்த்தா சரியாக தான் இருக்குது.
இது கரெக்டாக இருக்குது. சி ஆன்சரும் கரெக்டாக இருக்குது. இது சம்திங் இதான் மிஸ் ஆயிருக்கு. இந்த இடம் பாருங்க, டெல்டாவையும் டெல்லையும் பெருக்கியிருக்காங்க. இங்கே டெல்டாவையும் டெல்லையும் பெருக்குனா டெல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக வருது. இன்னொரு ரிலேஷனும் எடுத்திருக்காங்க, டெல்டாவையும் டெல்லையும் பெருக்கும் போது அது எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ரிசல்ட்டையும் அதில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தப்பாக தாங்க இருக்கு. ஏன் அப்படின்னா டெல்டா டெல்லு, இதுக்கான ஆன்சர் டெல்டா மைனஸ் டெல்லு. நடுவில் ப்ளஸ் வரக்கூடாதுங்க, மைனஸ் வந்திருக்கணும். ஸோ அப்போ அந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி தான். ஆனால் நடுவில் பின்னு ஒரு கொஸ்டின், பிங்கிற ஆப்ஷனுக்கு தான் சரியாக இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஒரு செகண்டுங்க. அப்போ அந்த அந்த ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா ஸோ இதை நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த கேள்வி அந்த இன்கரெக்டுங்கிறது சரி, இது பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத இடையில சொல்லிடுறேன். அடுத்த கேள்விக்கு வருவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷனை செட் பண்ணியிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படிங்கிற இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பார்ப்போம், எது சரியா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இங்க ஏதோ இந்த கேள்வி பொறுத்தவரை இங்க ஏதோ வரணுங்க, அதனால இது இல்லாம பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். ஸோ இதுக்கு என்ன வருதுங்கிறத சொல்லிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஸோ டெல்டாவுக்கு ஷிஃப்டிங் போட்டு டெல்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஷிஃப்டிங் ஆஃப் டெல்டா அப்படின்னு ஒரு ரெண்டுமே டெல்டான்னு வருது பாருங்க, அப்படி வராதுங்க, இதை மாத்திக்காங்க. டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஷிஃப்டிங் டெல்லுன்னு வரணும். சரி, இது கரெக்டா இருக்கு. இப்பதான் சொன்னா இங்க பிளஸ் வராது மைனஸ் வரும்னு சொல்லி இதுவும் கரெக்டா இருக்கு. டெல்டா ஸ்கொயர் வேணும்னா 1 பிளஸ் டெல் இன்டூ டெல் ஸ்கொயர், இந்த ஆப்ஷனும் கரெக்டா இருக்கு. இதுவும் சரிதாங்க. 4வது கேள்வியும் சரியா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 4ல என்ன சொல்லி இருக்கிறோமோ அதுதாங்க கொஸ்டின் நம்பர் இதோ இங்க இருக்கு பாருங்க. 1 பிளஸ் டெல்டா 1 மைனஸ் டெல் ஈக்குவல் டு 1. இதை சால்வ், இது ரெண்டும் ஒன்று தான். நீங்க இதுல இருந்து இதை கொண்டு வந்துடலாம். இது ரைட் சைடு கொண்டு வந்துட்டு டெல்டாவை லெஃப்ட் சைடு கொண்டு போய் ரெசிப்ரோக்கல் எடுத்து கிளியர் பண்ணலாம், இந்த ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த 10வது கேள்விக்கு எல்லாமே சரியா இருக்குங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததுங்க 11th கொஸ்டின் வரும். ஷிஃப்டிங் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க, இந்த இடத்துல ஷிஃப்டிங்கும் இருக்கு, டெல்டா சிம்பிள் இருக்கு. அப்போ ஷிஃப்டிங்க்கும் ஃபார்வேர்டு ஆப்ரேட்டருக்கும் உள்ள தொடர்பு எது? மேலே சொன்ன 6வது கேள்வியில ஷிஃப்டிங்க்கும் ஃபார்வேர்டு ஆப்ரேட்டருக்கும் உள்ள தொடர்பு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பாருங்க. ஷிஃப்டிங் ஃபார்வேர்ட், ஷிஃப்டிங் பேக்வேர்ட், அப்படி ரொம்ப கிளியரா வந்துருச்சுங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏ கரெக்டா இருக்குங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. த வேல்யூ ஆஃப் 1 பிளஸ் டெல்டா அண்ட் 1 மைனஸ் டெல்டான்னு இருக்கு. இதே கேள்வி ரிப்பீட் ஆயிடுச்சா பாருங்க. 1 பிளஸ் டெல்டா 1 மைனஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12க்கு ஏ கரெக்டா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு கேள்வி அந்த மிஸ்ஸிங்ல வந்திருக்குன்னு சொன்னேன். இந்த கேள்வியை கவனிங்க. இந்த ஆப்ஷனே தப்பு பண்ணியிருக்கோம். இ இன்டூ டெல்டா பை டெல்லுன்னு போட்டோம். ஆக்சுவலி இது எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, சரியா வரணும் அப்படின்னா இ shifting is equal to delta by small del the whole square. இதான் அது கரெக்டான ரிசல்ட். ரெண்டையும் சேர்த்து போடுறதுனால அந்த பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஸோ இ ஷிஃப்டிங் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஃபார்வேர்டுக்கும் சென்ட்ரலை டிவைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் அது ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்டு, பி கரெக்டு, சி கரெக்டு, டி தப்பு, நடுவில் ப்ளஸ் போட்டதுனால. ஸோ நம்ம எடுத்த ஒரு சின்ன கான்செப்டுக்கு இவ்வளோ எம்சிக்யூவை நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுது. நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு இப்படி வருமா அப்படி வருமா நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிட்டே போனால் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நாலேஜபிளாக உள்ள வந்து வர முடியும். ஸோ சில விஷயங்களை நான் டைரெக்டாக போட்டிருக்கேன், இதெல்லாம் மெமரைஸ் கான்செப்ட் நிறைய கொடுத்துருக்கேன், ப்ரூஃப் எடுக்க முடியும், இதெல்லாம் கிளியராக படிச்சு இருந்து இங்கே அப்ளை பண்ணி கொண்டு வர முடியுன்றவங்க ட்ரை பண்ணுங்க. அது புத்தகம் வச்சு பேசிக் நல்லா கிளியர் பண்ணி பாருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நாளைக்கு வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்டர்போலேஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மீட் பண்ணலாம். இன்டர்போலேஷன் இடைவினை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற காணொலி பதிவு செய்யலாம். அதில் ஒரு இன்டர்வல் ஈக்குவலாக இருந்தால் என்ன செய்யணும், அன்ஈக்குவல் இன்டர்வல் இருந்தால் என்ன செய்யணும்,
ஈக்குவல் இன்டர்வலுக்கு ஒரு 5 மெத்தடுக்கு மேலே இருக்குங்க. ஆனால் அன்ஈக்குவலுக்கு லெக்ராஞ்சியன் மெத்தடில் போடுவாங்க. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இன்டர்போலேஷன், இடைவினை மதிப்பு. காஸ் ஃபார்வேர்டு ஃபார்முலாவில் போடலாம், காஸ் பேக்வேர்டு ஃபார்முலாவில் போடலாம், ஸ்டெர்லிங் ஃபார்முலாவில் போடலாம், பெசல் ஃபார்முலாவில் போடலாம், லாப்லாஸ் ஃபார்முலாவில் போடலாம். 5 மெத்தடில் ஈக்குவல் இன்டர்வலை மீட் பண்ணுறோம். அன்ஈக்குவல் இன்டர்வலில் கொஸ்டின் வந்தது அப்படின்னா லெக்ராஞ்சியன்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். மொத்தம் இந்த 6 மெத்தடுக்கும் 6 ஃபார்முலா படிக்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணலாம், எம்சிக்யூ எப்படி எடுக்கலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரி கொஸ்டினை செட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அனலைஸ் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டீச்சர்ஸ்.